Hi friends, welcome to Sam Ria channel, Hindi Big Boss 18, episode number 97. இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவோட எவிக்ஷன் தான். மிட்வீக் எவிக்ஷனை தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரைடே எபிசோட்ல காட்டுறாங்க. வாங்க எபிசோட்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல கரண், ஸ்ருதிகா, ஷில்பா, சாதோட பேசிட்டு இருக்காரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பிக் பாஸ் கொடுத்தப்போ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாஸ் ஆன் பண்றது தப்பு தானே. ஸோ அப்படி பார்த்தா நான் கூட செஞ்சது தப்பு தான், நான் சும்மோட நேம் எழுதிருக்க கூடாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸ்ருதிகா கேக்குறாங்க, நீ வந்து சும்காக விளையாடுறியா இல்ல உனக்காக விளையாடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ட்ராஃபிக்காக விளையாடுறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த எக்ல உன் நேமை தான் நீ எழுதிருக்கணும்னு சொல்றாங்க. இல்ல கரண் சொல்றாரு, இந்த டாஸ்க்ல நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணுமா இல்லைன்னா கேமா பார்க்கணுமானே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷில்பா சொல்றாங்க, பிக் பாஸ் ஒருத்தர் நல்லவர்னு சொன்னோன்னே நம்ம நல்லவர்னு ஒத்துக்கிறோம், கெட்டவங்கன்னு சொன்னோன்னே கெட்டவங்கன்னு ஒத்துக்கிறோம். ஸோ நம்மளோட இன்டென்ஷன் எங்க போச்சு, அதுதான் பிக் பாஸ் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவியனும் சும்மா கேமரா முன்னாடி நின்று சாரி கேட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் கிட்ட, நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். விவியன் சொல்றாரு, நான் ரொம்ப ஹாஷா விளையாடுட்டேன், அதுக்காக சும் கிட்ட சாரி சொல்லிட்டேன், சும்மா என்கிட்ட சாரி கேட்டுட்டாங்க, எங்களால மற்ற ஹவுஸ்மேட்ஸ் ஏன் சஃபர் பண்ணோம், ஸோ அதனால எங்களை விட்டுட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அவங்களுக்கு யாருக்காவது டிக்கெட் ஃபினாலே கொடுங்க ப்ளீஸ் பிக் பாஸ்னு ரிக்வெஸ்ட் பண்ணி விவியனும் சும்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ விவியனும் சும்மா நம்ம வெளியில போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்கலான்ற மாதிரி வெளியில போறாங்க. நாங்க பேசணும் அப்படின்னு வந்து நின்ன உடனே அவினாஷ் வேகமா உள்ள போயிடுறாரு, இந்த ஸ்பீச் நான் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு. இந்த கேமை நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், உங்களோட எல்லாரோட எஃபர்ட்டையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்காக சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதே டைம் விவியனும் வந்து நான் சும்மா ஹர்ட் பண்ணதுக்காக சாரின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ரஜத் விவியன் கிட்ட கேட்குறாரு, நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க, எதுக்காக சாரி கேட்குறீங்க, எதுக்கு ஃபீல் பண்றீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு. நான் அவினாஷ் முன்னாடி சொல்றேன்னு அவினாஷை கூப்பிடுறாரு. அவினாஷ் வந்து நீங்க மகானாக பேசுற அந்த ஸ்பீச் எல்லாம் நான் கேட்க விரும்பல, நீங்க போங்க போய் பேசுங்க, முடிஞ்சோடனே கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போ விவியன் ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி சொல்றாரு, டாஸ்க் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, நான் பண்ணது தப்புன்னு தோணுனதுனால நான் சும்கிட்ட போய் சாரி கேட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஈஷா எல்லாரும் வந்து சாரி கேட்டு மகான் ஆயிடுறாங்க, நீங்க அவங்களுக்கே ட்ராஃபி கொடுங்க பிக் பாஸ், எங்களுக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே யாராவது அந்த போட்டோ ஃப்ரேம் டாஸ்க்காக என்ன கேள்வி கேட்டீங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஷில்பா சொல்றாங்க, உன்னை யாருமா நாங்க கேள்வி கேட்கலையே, உன்னோட பீப்புள் தானே உன்னை கொஸ்டின் பண்ணாங்க. இந்த பேச்சு கொஞ்சம் சீரியஸா போகும். பிக் பாஸ் வந்துட்டாரு, எங்க ஈஷா பேரு கெட்டுற போதும்னு சொல்லிட்டு. என்ன அர்த்தமே இல்லாம எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு டாஸ்க் வச்சா அதை மதிச்சிங்களா, இந்த வீட்டோட ரூல்ஸை மதிச்சிங்களா, எதுவும் பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இப்போ சண்டை வர போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அர்த்தமே இல்லாத ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு. கரண், நீங்க யாருக்கு யாரோட சண்டை பண்ணோன்னே தெரியல, அதனால பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வில்லனோட நேம்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்க ஒரு ஹவுஸ்மேட்டோட நேம் எடுத்து காலையில பாட்டு செலக்ட் பண்ணும் போதே போட்டுருங்க, ஸோ தட் எல்லாருக்கும் தெரியும் யாரோட வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சண்டை நடக்கும், இந்த தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வளராது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கோமா சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க ஃபினாலே வீக்ல இருக்கீங்க, உங்களுக்கு யாருக்குமே ஃபினாலே வீக் போறதுக்கு தகுதியே இல்லாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அவினாஷ் வந்து கரெக்டா பேசுறாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரண் சும்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அது கிடைக்கும் பொழுது நம்ம வேணான்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லவும் சும் சொல்றாங்க, அது நம்ம நேச்சர் இல்லையா, நம்மளுக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கரண் அதுக்கு கரெக்ட், நான் உன்ன எதுவும் தப்பா பேசல, நான் என்னை பத்தி தான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணது கரெக்டா தப்பா, ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, நான் கேம் விளையாடணுமா, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவினாஷ் ரஜத் கிட்ட பேசிட்டு இருக்காரு, இங்க எல்லாரும் ஃபேர்னு கத்திட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு மகானாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ரஜத் சொல்றாங்க, கேம்னா கேம் மாதிரி இருக்கணும், இப்போ சாத் வந்து என்கிட்ட கத்தி எடுத்துட்டு வரும்பொழுது நான் ஸ்பூன் வச்சு விளையாட முடியாதுல, நானும் கத்தி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இல்ல நீ ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணாதான் நீ மகான் ஆக முடியும் அப்படின்னு அவினாஷ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. கரண் இப்போ அதே தான் ஷில்பா கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. ஆனா கரண் இங்க சொல்றாரு, இப்போ எனக்கு விவியன் வந்து ஒரு கிரேட் பர்சனா தெரியுறாரு அவர் விட்டு கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க கரண் கிட்ட, இது வெறும் டாஸ்க் மட்டும் இல்ல, இந்த டாஸ்க் எல்லாமே நம்ம யாருன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு உணர்த்துற விஷயம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவினாஷ் ஸ்ருதிகாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீ கரண் கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தியா, அது என்ன பேசுன அப்படின்னு கேக்குறாரு. ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் கரண் கிட்ட ப்ரையாரிட்டி உனக்கு எது, சும்மா இல்ல ட்ராஃபியான்னு கேட்டேன், அதுக்கு கரண் ட்ராஃபின்னு சொன்னாரு. அப்போ நீ ட்ராஃபியை ரீச் பண்றதுக்காக சும்மோட நேம எங்களை எழுதுனியா அப்படின்ற மாதிரி கேட்டேன், அதுக்கு கரண் வந்து எனக்கு கிட்ட ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே ஒருவேளை சும்மோட நேம இந்த ட்ராஃபியை ரீச் பண்றதுக்காக ஒரு கருணை ஓட்டுகள் வாங்குறதுக்காக நீ பண்ணியிருந்தனா அது தப்பு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் வந்து சூப்பர் ஸ்ருதிகா, நீங்க கரெக்டா பேசியிருக்கீங்கன்னு பாராட்டுறாரு. அவினாஷ் ஈஷா கிட்ட சொல்றாரு, எப்பவுமே அவினாஷ் கரெக்டா தான் பேசுவான்னு சொல்லிக்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, கரண் இது மூலமா தன்னை ரொம்ப மகானா காட்டிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அதுக்குதான் வந்து சும்மோட நேம எக்ல எழுதினாரு, என்
என் ரிலேஷன்ஷிப்காக நான் விட்டு கொடுக்குறேன் பாருன்னு வெளியில காட்டிக்கிறாரு. சோ அவர் வந்து தன்னை கிரேட்டா காட்டிக்கிறதுக்கு தான் இதை பண்றாருன்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. இப்போ ஒரு டாஸ்க் நடக்குது. அங்க ஒரு ஸ்பின் போர்டு இருக்கு. அதுல கண்டஸ்டன்டோட நேம் எல்லாம் எழுதி இருக்கு. சோ அந்த நேம் யார் நேம் வருதோ அவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு உண்மையான டிப்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு டேர் செஞ்சுட்டு போகணும். ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாங்க, அதை செஞ்சுட்டு போகணும். இதை ஜட்ஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகா நேம் வருது. ஸ்ருதிகாக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, இந்த பாத்ரூம் எட்டிக்வேட் பத்தி யாருக்காவது சொல்லி கொடுக்கணும், டிப்ஸ் கொடுக்கணும்னா யாரு கொடுப்பீங்கன்றதுக்கு ரஜத்துக்கு தான் நான் டிப்ஸ் கொடுப்பேன். நீங்க உங்க ட்ரெஸ் அங்கங்க போட்டு வந்துடுறீங்க, ரொம்ப நேரம் ஊற வச்சு துவைக்கிறீங்க, சோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. ரஜத் நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதிகா என்ன டிப்ஸ் கொடுக்க சொன்னாங்க, நான் டிப்ஸ் கொடுத்துட்டேன், பண்றதும் பண்ணாததும் உங்க விருப்பம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஷில்பா வராங்க. இந்த வீட்டுல யாரோட மண்டைய லைசாலால கூட கிளீன் பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, ரஜத்தோட மண்டைய தான். ரஜத்தோட மண்டையில என்ன ஓடுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த லைசாலால கூட கிளீன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்த டேர்ல பாத்தீங்கன்னா சாஹத்துக்கு பாத்ரூம் சிங்க் கிளீன் பண்ணணும்னு வருது. அஷ்க்கு ஹார்பிக்கோட டேட் போகணும் அப்படின்ற மாதிரி வருது. சோ இது ரெண்டும் அவங்க பண்ணிடுறாங்க. கடைசியா சும் இந்த டாஸ்கோட வின்னர்ஸா அவினாஷையும் ஸ்ருதிகாவையும் அறிவிக்கிறாங்க. இப்போ அவினாஷும் ஈஷாவும் இந்த விவியன் வந்து நம்ம கிட்ட பேசுறாரா பாரு, அந்த பப்ளிக்ல எல்லாரோடையும் பேசுனதோட சரி நம்ம கிட்ட தனியா வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சாரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. நைட் அவினாஷ், ஈஷா, விவியன் இவங்க 3 பேரும் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா ஒண்ணுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இதை ஷில்பா பார்த்துட்டு போறாங்க. ஷில்பா உள்ள போய் கரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம சும்மோட டிசிஷனை அப்படியே முழு மனசா ஏத்துக்கிட்டோம்ல, அவளை எதுவும் கொஸ்டின் பண்ணல, ஏன் அவினாஷும் ஈஷாவும் விவியனோட டிசிஷன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல, அவரோட பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கரண் இல்லையே, அவங்க 3 பேர் வெளியில பேசிட்டு தானே இருக்காங்கன்னு சொல்றாரு. இல்ல இப்பதான் நான் பாத்துட்டு வந்தேன், சும்மா உட்காந்து சாப்பிடுறாங்களே தவிர அவங்க ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்றாங்க. இப்ப மார்னிங் எப்பவும் போல கரண் கேமரா பார்த்து பேசிட்டு இருக்காரு. இந்த அவினாஷ், ஈஷா விவியன் கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் பிகாஸ் விவியன் வந்து தானா ஒரு தனியா டிசிஷன் எடுத்ததுக்காக வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கரண் மார்னிங் சாங்க விவியன் செலக்ட் பண்ணட்டோன்னு விவியன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ விவியன் ஒரு சாங் செலக்ட் பண்ணி தராங்க. அதை போட்டுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ அவினாஷ் ஈஷா கிட்ட கரண் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, ஒரு மனுஷன் தனியா டிசிஷன் எடுத்ததுக்காக நீங்க அவர்கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஷா சொன்னாங்க, என்ன ஸ்டூப்பிடா வளர்றீங்க, நாங்க இன்னும் விவியன் கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம், நேத்து நைட் கூட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷில்பாவும் விவியனும் சும்மா இதை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க கரண் கிட்ட. இப்போ ஸ்ருதிகா அவினாஷ் கிட்ட கேக்குறாங்க, ரஜத் எடுத்த டிசிஷன் நேத்து கரெக்ட் நீ நினைக்கிறியான்ட்டு. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான் சொல்றாரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் தராரு. ஒருவேளை விவியன் சும் சொல்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் எடுத்திருந்தா கூட ரைட் ஹேண்ட் அவர் இன்னும் ஸ்ட்ரெச்சரை ஹோல்ட் பண்ணிட்டு தானே இருக்காரு. சோ அவரோட பாடி வந்து ஸ்ட்ரெச்சருக்கு கனெக்ட் ஆயிட்டு தானே இருக்கு. அப்போ அவர் கம்ப்ளீட்டா விடல. ஆனா சும் கேஸ்ல அப்படி கிடையாது. சும் 2 கையும் விட்டுட்டு கீழே விழுந்துட்டாங்க. சும் தான் வந்து தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ கரண் அவினாஷ் கிட்ட, நான் இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன், இதே இடத்துல உன்னோட சிஸ்டர் இருந்திருந்தா நீ இதே பதில தான் சொல்லிருப்பியா? கொஞ்சமா சொல்லிருக்க மாட்டேன், விவியன் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லிருப்பியா மாட்டியா அப்படின்னு கரண் கேக்குறாரு. அவினாஷ் சொல்றாரு, என் சிஸ்டர் இருந்தாலும் நான் இப்படிதான் நடந்திருப்பேன். எத்தனையோ தடவை விவியன் வந்து எழுந்துருன்னு சாஃப்டா சொன்னாரு, ஆனா கேட்கலையே. சும்மா அப்ப எழுந்திருக்காத போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம இழுக்கதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்றாரு. சும்மா அப்படி ஸ்ட்ரெச்சரை கீழே வச்சுட்டு காலை மேல தூக்கி போட்டு படுத்தது கரெக்டான்னு கேட்கிறாரு. அதுக்கு கரண் வந்து அது அவளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லவும், பாத்தீங்களா விவியன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவினாஷ் அந்த பாயிண்ட பிடிச்சிக்கிறாரு. இப்ப ஸ்ருதிகா கேக்குறாங்க, சரிப்பா அதெல்லாம் விடு, விவியன் வந்து இப்ப அவரோட டைட்டில விட்டு கொடுத்தாரு, அது வந்து கரெக்டா தப்பான்னு நீ சொல்லுன்னு சொல்லவும் அவினாஷ் சொல்றாரு, என் பாயிண்ட் ஆஃப் வியூ படி அது தப்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதிகா சொல்றாங்க, உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான்ப்பா, ஏன் சும் கீழே விழுந்தது கூட ஸ்ட்ராட்டஜின்னு தான் நீ சொல்லுவேன்னு சொல்லவும் கரண் சொல்றாரு, இதுதான் வந்து ஒரு பையனுக்கும் ஒரு ஜென்டில்மேனுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது அவினாஷ் பாய்னு சொல்றாரு, விவியனை ஜென்டில்மேன் சொல்றாரு. சோ ஜென்டில்மேன் எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ விவியன் போய் சும் கிட்ட கேட்கிறாரு, உடம்பு ஓகேவான்னு சொல்லிட்டு. சும் வந்து எல்லாம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாடி பெயின் மட்டும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லவும் விவியன் போய் டேப்லெட் எடுத்துட்டு வந்து சும்க்கு தராரு. இப்போ விவியன் அவினாஷ் கிட்ட கேட்கிறாரு, நீ இனிமே என்கிட்ட பேச மாட்டியான்ற மாதிரி. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நான் அப்போத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதையும் கேட்டுட்டு விவியன் திரும்பி நடந்து போயிடுறாரு. அதை பார்த்துட்டு அவினாஷ், இப்போ கூட நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாரு பத்தியா அப்படின்னு ஈஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விவியன் ஈஷா அவினாஷ் கிட்ட பேசுறதுக்காக உட்கார்ந்து இருக்காரு. சோ அவினாஷ் வந்து உட்கார்ந்தோன்னே, என்ன தூரமா போய் உட்காரவா, பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றாரு. இல்ல அவினாஷ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ விவியன் சொல்றாரு, நான் வந்து சும்மா ஹர்ட் பண்ணேன், அதுக்காக சாரி கேட்டேன், அதனாலதான் என் டைட்டிலும் விட்டு கொடுத்தேன், இப்ப என்ன அதனால அப்படின்னு கேட்கவும்
அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நீங்க எங்க கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம நேரா போய் உங்க டைட்டில் வேணாம்னு சொல்லிட்டீங்க. எல்லாம் சும்மா தானே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க. காலை தூக்கி ஸ்ட்ரெச்சர் மேல போட்டுட்டு உட்கார்ந்ததுலாம் ஸ்ட்ராட்டஜி தானே. அவங்க உங்களை விளையாட விடாம தானே பண்றாங்க. விமன் கார்டு யூஸ் பண்ணாங்க, உங்களை தப்பு தப்பா பேசினாங்க, இதெல்லாமே உங்களை விளையாட விடாம பண்றதுக்கு தானே அப்படின்ற மாதிரி அவினாஷ் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு விவியன், இல்ல நான் கொஞ்சம் ஜென்டலா விளையாண்டுருக்கணும்னு எனக்கு டாஸ்க் முடிஞ்சோன்னா தோணுச்சு, ஒரு பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவினாஷ், ஒரு பொண்ணா இருந்தா என்ன, இது வந்து ஃபினாலே டாஸ்க், அப்படி இப்படிதான் இருக்கும், கஷ்டப்பட்டு தான் விளையாடணும், அதுக்காக என்ன பண்றது, பொண்ணுனா ஓகே, பொண்ணு பாவம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு வந்துடணுமா அப்படின்னு அவினாஷ் கேட்டுட்டு இருக்காரு. திரும்பவும் அவினாஷ் சொல்றாரு, நீங்க வந்து உங்களை கிரேட்னு காட்டிக்கிறதுக்காக உங்க டைட்டில விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லவும், அதுக்கு விவியன் சொல்றாரு, நான் கிரேட்னு சொல்றதுக்காகலாம் விட்டு கொடுக்கல, எனக்கு நிஜமாவே வந்து அந்த விஷயம் தப்புன்னு தோணுச்சு, அதனாலதான் நான் சாரி கேட்டேன் சும்கிட்ட, அதனாலதான் டாஸ்கையும் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவினாஷ், நான் இதை இப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தராரு. வீட்டுல இருக்கிற அந்த 3 நாமினேட்டட் கேண்டிடேட்ல இன்னைக்கு ஒருத்தர் வந்து வெளியில போறாங்க. சோ வெளியில இருந்து மக்கள் வர போறாங்க. சோ எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு ஸ்ருதிகாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ஃப்ரைடே தான் போவேன்னு பார்த்தா இப்படி மிட் வீக்லயே அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் சும்மா கரணும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஸ்ருதிகா, ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எனக்கு தான் பண்ணும், ஏன்னா நான் தான் வெளியில போறேன்னு சொல்லவும், கரண் வந்து ஸ்ருதிகாவை கட்டிப்பிடிக்க வராரு. ஒன்னும் தேவையில்லை போ அப்படின்னு சொல்லி கையை தள்ளி விட்டுட்டு போறாங்க. இப்ப பார்த்தா கார்டன் ஏரியால அவுட் சைட்ல இருந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ பிக் பாஸ் சொல்றாரு, சாஹத், ரஜத் அண்ட் ஸ்ருதிகா, நீங்க 3 பேரும் உங்க ஓட்ஸ்க்காக கேம்பெயினிங் பண்ணும். இப்போ நீங்க எதுக்கு இந்த வீட்டுல இருக்க டிசர்வ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ சாத் வந்து கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரொம்ப ரொம்ப ரியலா இருந்திருக்கேன் இந்த வீட்டுல, அதனால எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ரஜத் வராரு. ரஜத் வந்து அவரை பத்தி பேசுறாரு. நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் தூங்கியிருக்கேன், இருந்தாலும் நிறைய வீட்டுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், சோ அதுக்காக என்ன சேவ் பண்ணுங்கன்ற மாதிரி ரஜத் பேசிட்டு போறாரு. இப்ப நம்ம ஸ்ருதிகா வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் கத்துறாங்க. ரஜத்துக்கும் நல்ல சத்தம் இருந்தது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாவுக்கு தான் நல்ல சத்தம் இருந்தது. நிறைய பேரு ரொம்ப நேரத்துக்கு கை தட்டிட்டே இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸ்ருதிகா வந்து சொல்றாங்க, இந்த நேரத்துல நான் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. இன்கேஸ் இவ்வளவு நாள் நான் இருந்திருக்கேன்ல, இந்த நாள்ல ஒரு தடவையாவது என்னால் நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா அது எனக்கு போதும். அப்படியே அவங்க சொன்னோன்னே ஆடியன்ஸ் பக்கம் வந்து ஒரே கிளாப்ஸ். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் சும் தான் சொல்லவும், அதுக்கு உடனே கரண் சும்மா கட்டி பிடிச்சிக்கிறாரு, ஸ்ருதிகா வெறுப்பேத்துற மாதிரி இருக்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல கண்டிப்பா நான் உங்களை என்டர்டைன் பண்ணுவேன், சோ ப்ளீஸ் ஓட் ஃபார் ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஸ்ருதிகா ஸ்டேஜ் மேல ஏறும் பொழுதும் கத்துனாங்க, இறங்கும் பொழுதும் கத்திட்டே இருந்தாங்க. இப்போ திரும்பவும் பிக் பாஸ் ஸ்ருதிகா, சாஹத் அண்ட் ரஜத்தை ஸ்டேஜ் ஏறி ஏன் அடுத்த 2 பேர் டிசர்விங் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச சொல்றாரு. ஸோ சாத் பேச வராங்க. சாத் என்ன சொல்றாங்கன்னா, ரஜத் வந்து டாஸ்க் அப்பெல்லாம் பார்த்தா வேற மாதிரி ஆயிடுவாரு, அவரை பார்த்தாலே பயமா இருக்கும், அதனால அவர் டிசர்விங் கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்ருதிகா ரொம்ப பேசுவாங்க, சம்டைம்ஸ் அது இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஸோ அதனால அவங்க டிசர்விங் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அடுத்து ரஜத் வராரு. சாத்தை பத்தி பேசும்பொழுது சாத்துக்கு ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அதனால அவங்க டிசர்விங் கிடையாது. அண்ட் ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, தன்னோட பாயிண்ட் கரெக்ட்னு சொல்ற வரைக்கும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே ஸ்ருதிகா பேசிட்டே இருந்தாங்கன்னா ஒன்னு ஜெயிலுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லவும் ஸ்ருதிகா ஐயோ அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ருதிகா வராங்க. ரஜத்தையும் சாத்தையும் பத்தி எதுவுமே தப்பா பேசல, சாத்தை பத்தி சொன்னாங்க. சாத் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்வீட், ஆனா எப்போ வந்து அவ சீரியஸா மாறுவான்னு தெரியவே தெரியாது, சீரியஸா மாறி தண்ணியை கொட்டுவா, திடீர்னு ரியாக்ஷன் டக்கு டக்குன்னு மாறும் அவளுக்கு, மத்தபடி அவ ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ரஜத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ரஜத்தை வந்து ஆக்சுவலா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து மாத்தி பேசுறாரு, விஷயத்தை திருச்சி சொல்றாருன்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் அப்படி கிடையாது, அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, ஆனா அந்த டிசிஷன் வந்து தானாவே மாறி போயிடுது. சோ அவர் டிசைட் பண்றது கிடையாது நம்ம யூ டர்ன் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அவர் பண்ற விஷயங்கள் தானாவே வந்து அவருக்கே தெரியாம மாறி போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரஜத் சொல்லியிருக்காரு, எனக்கு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்ட் தான், நான் அவரை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ்வளவு நாள் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம், சோ எனக்கு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கேட்கறாங்க. கிரௌட பார்த்து கிரௌட் சிரிக்கிறாங்க. சோ இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கேட்கறாங்க, நம்ம வந்து எந்த பேசிஸ்ல இப்போ இவங்க 3 பேரை வெளியில அனுப்பலாம், அவுட் சைட் ஓட்டிங்க வச்சு அனுப்பலாமா, இல்ல இப்போ உள்ள வந்திருக்க ஆடியன்ஸ் வச்சு ஓட் எடுக்கலாமான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் அவுட் சைட் ஓட்டிங் வச்சு டிசைட் பண்ணலாம்னு சொல்லவும் பிக் பாஸ் சொல்றாரு, ஸோ அவுட் சைட் ஓட்டிங் வச்சு பார்த்தோம்னா ஸ்ருதிகா தான் வந்து லாஸ்டா இருக்காங்க, ஸோ ஸ்ருதிகா தான் எவிக்டட் அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ். இதை கேட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஈஷாலாம் சொல்றாங்க, ஷாக் ஆஃப் த சீசனா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. அவினாஷ் சொல்றாரு, இது நடக்கணும், நடந்தாதான் நம்ம முன்னேறி போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஈஷா அவினாஷை பொறுத்த வரைக்கும் கூட ஸ்ருதிகா வந்து ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ பிக் பாஸ் ஸ்ருதிகாவை வீட்டை விட்டு வெளியில வர சொல்லிடுறாரு.
இந்த விஷயத்த கேட்டு சும்மால தாங்க முடியல. சும் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, ஒரு வாரம் தானே இருக்கு, வெளியில வந்து பாத்துக்கலாம், அழாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க, கொஞ்சிட்டு இருக்காங்க. ஷில்பாவும் ஸ்ருதிகாக்காக அழுதாங்க. ஸ்ருதிகா கிளம்புறதுக்கு முன்னாடி விவியனை உங்களை கட்டிப்பிடிக்கலாமான்னு கேட்டு கட்டிப்பிடிச்சிட்டு, நீங்க நிஜமாவே ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றாங்க. விவியனும் ஸ்ருதிகாவை நீ திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவோட முடிய பிடிச்சி இழுக்கிறாரு. இதை நான் ரொம்ப நாள் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் எனக்கு பண்ண சான்ஸ் கிடைச்சதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதிகா, என் முடி பிடிச்சி இழுத்துட்டீங்க, போங்க உங்க கையை கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஸ்ருதிகா கரண் கிட்ட பாய் சொல்லிட்டு கரண் ஒரு ரோல் பண்ணி ஸ்ருதிகாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாரு. ஸ்ருதிகாவும் ரொம்ப ஹாப்பியா ஐல் மிஸ் யூ ஆல் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. சும் தான் ஸ்ருதிகாக்காக கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. வேற யாருமே அந்த வீட்டுல ஸ்ருதிகாவை நினைச்சு அழல. ஷில்பா கொஞ்சம் அழுதாங்கன்னு சொல்லலாம். ஸ்ருதிகா போனோடனே பாத்தீங்கன்னா வீட்டுல இயல்பு நிலை திரும்பி வந்துருச்சு. எல்லாம் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஜத்தை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜத், நீ யாரை மசாஜ் பண்ண வைக்கிறியோ அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. உடனே ரஜத் ஓடி வந்து சாஹத் கிட்ட, இந்தா சாஹத் என் தலையை மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நெக்ஸ்ட் சாஹத் போகணுமா அவருக்கு. அடுத்து சொல்றாரு, நான் போய் ஷில்பா மேம் கிட்ட மசாஜ் கேட்கட்டுமான்னு சொல்றாரு. அது கரண் வந்து ஷில்பா மேம் மசாஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துல சும் அழுதுட்டு இருக்காங்க. ஸோ விவியன் வந்துட்டு சும் ஓகேவா அப்படின்னு செக் பண்ணிட்டு போறாரு. சும் வந்து எல்லாம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்போ நைட்டு ஷில்பா கிட்ட சும் பேசிட்டு இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல, ஸ்ருதிகா வெளியில போயிட்டா, நான் அவளெல்லாம் டாப் 5ல இருப்பான்னு நினைச்சேன், விவியன் கரனோட அவளும் ஸ்டேஜ்ல இருப்பான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ரஜத்தை எதுக்கு தான் மக்கள் வந்து ஓட் போட்டு உள்ள வைக்கிறாங்கன்னு புரியல, அவன் ரொம்ப ஃபேக்கான பர்சன்னு சும் சொல்லிட்டு இருக்காங்க. சும் சொல்றாங்க, திக்விஜய் விஷயத்துல கூட அவர் அழுதது என்னால் நம்ப முடியல, இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஃபேக்கா தோணுது, தன்னோட பிரதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு, அப்படி இருக்கும்பொழுது அவர் எப்படி நாமினேட் பண்ண மனசு வந்துச்சு ரஜத்துக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க சும். அண்ட் ஷில்பா சொல்றாங்க, இந்த வீட்டுல இருந்து வெளியில போன உடனே நான் ஒருத்தர்கிட்ட கான்டாக்டே வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது ரஜத் தான், ரஜத்தை எவ்வளவு தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளவு தள்ளி வைக்க போறேன், ரஜத் கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே இது நிறைய தடவை ஃபீல் ஆயிருக்கு, ரஜத் வந்து ரொம்ப ஃபேக்கான பர்சன், அவர் அழுறது எல்லாமே வந்து கேமராக்காக தான் அப்படின்னு நிறைய தடவை தோணி இருக்கு எனக்கு. ரஜத் பிளான் பண்ணபடியே ஸ்ருதிகாவை அனுப்பி வச்சிட்டாரு. நெக்ஸ்ட் சாஹத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த வீக்கெண்ட் கவர் எபிசோட் வந்துருச்சு, அப்டேட்டும் வந்துச்சு, சாஹத் தான் எவிக்டட் சொல்லிட்டு. இப்போ கரண் படுக்க வராரு. சும்மா பார்த்து ஹவ் ஆர் யூ ஃபீலிங்னு கேட்டுட்டு, அந்த பெட் காலியா இருக்கு, ஸ்ருதிகாவை மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சும் அண்ட் ஸ்ருதிகா பாண்ட் ஒரு டிஃப்ரெண்டான பாண்டு. சும் வந்து லவ் பண்ணா ஸ்ருதிகாவை, ஒன் சைடடா தான் இருந்தது. ஸ்ருதிகா வந்து சும் மேல அப்சஸ்டா இருந்தா, சும் வந்து எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கரண் சொல்றாரு. அதுக்கு சும் போதும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட எபிசோட் முடியுது. ஸோ இதுதான் இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன். எப்படி திக்விஜய் மிட்வீக் எவிக்ஷன்ல வெளியில போனாரோ அதே மாதிரி ஸ்ருதிகாவும் வெளியில போற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ஸ்ருதிகாவும் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் கர்மா போல இருக்கு, எப்படி திக்விஜய் வெளியில வந்தாரோ அந்த மாதிரி நானும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 1 வீக்கே இருக்கும் பொழுது நான் வெளியில வந்துட்டேன்னா இது கர்மான்னு தான் நான் சொல்வேன் அப்படின்னு வெளியில வந்து ஸ்ருதிகா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.